அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 7வது மாதம் ஜூலையில் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கார். இப்போ மேச ராசிக்கு இந்த வாரத்தில் கடகராசி 4ஆம் வீடு மேச ராசிக்கு. அப்போது வெற்றிக்காக இந்த நாட்களில் திங்கள் செவ்வாய் காலையில் 9 மணி வரைக்கும் வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். நினச்சதை அடையிறதுக்கு அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். முயற்சிகள், விடாமுயற்சிகள் வெற்றி தரும். அதனால் சில விஷயங்கள்லாம் முயற்சி செய்கிற போது கொஞ்சம் தாமதமாகும், தடைகள் வரும், தாமதமாகும், இடையூறுகள் வரும். அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கண்டெல்லாம் மனக்குழப்பம் அடையாமல் அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து அதிலிருந்து பின்வாங்காமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தாய் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக கவனமாக சென்று வருவது நல்லது. மற்றபடி சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. பிறகு செவ்வாய்க்கிழமை நாள் 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை நாள், 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 7:45 வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வந்துடுறார். இதில் 11ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும், இறையருள் கிட்டும். இப்போ 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து வியாழக்கிழமை இரவு 7:45 வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனசில் அதிக வேலை இருக்கும். நிறைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து திட்டமிடல் இருக்கும். அப்படி சிந்திக்கிற அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் அதீத சிந்தனையால் ஒரு மனக்களைப்பு, மன சோர்வு, மன அழுத்தங்கள் வரலாம். போர் அடித்த மாதிரி இருக்கும். ஒரு விரக்தி நிலை, ஒரு சலிப்புணர்வு இதெல்லாம் வரும். அதனால் மன சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. கவலைகளை விட்டொழித்து மனதில் உறுதியோடு செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மன சோர்வு வேண்டாம். எதை செஞ்சாலும் கொஞ்சம் பிரியமாக, ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். அப்புறம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 9 மணி வரைக்கும். இதில் 11ஆம் தேதி இரவு 7:45 12, 13, அப்புறம் 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்கு 6ஆம் வீடு, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல நாளாக வருகிறது. இதே நேரத்தில் குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை காணலாம். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான முறையில் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஒரு உயர்வான வெற்றிக்கான நாளாக அது பயன்படுகிறது. பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து துலாம் ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை நாள் அஷ்டமி. மேச ராசிக்கு துலாம் ராசி 7ஆம் வீடாக இருக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பயணங்கள் வெற்றி பெறும், மகிழ்ச்சியை கொடுக்கும். விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சந்தோஷம், மகிழ்ச்சியெல்லாம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. இணைந்து பணியாற்றி வெற்றியை ஈட்டக்கூடிய நல்ல நாளாக, பெருமைக்குரிய நாளாக, வீடு பூமி சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஆகவே இந்த வாரத்தில்
ஒரு 11ஆம் தேதி, 12, 13ஆம் தேதி இது போன்ற நாட்களில், வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்களில், அதுவும் குறிப்பாக வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, முன்னேற்றகரமான நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை, அப்புறம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கிறது. ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஒரு வழிபிறக்கும். வெற்றி கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். உள்ளம் பூரிப்படையும். நினைத்தது நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாட்கள் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு ஒரு 7:45 மணி வரைக்கும் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். அதுவும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இறையருள் பெருகும். அப்போ 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10, 11 வியாழன் இரவு 7:45 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய திறமைகளை எல்லாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு சோதனை காலமாக அமையும். அதன் அடிப்படையில் திறமைக்கு அங்கீகாரம் இருக்கணும் என்பதை, அந்த திறமை அடிப்படையில் முயற்சி செய்ய வேண்டிய அதிக உழைப்பும் வேலைப்பளும் அதிகரிக்கும். அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். சிறு சிறு தோல்விகள் வந்து போகும். அதனால் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரும். அதையும் தாண்டி நீங்கள் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்கிற சிந்தனையோட முயற்சி செய்யணும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பிரயாணங்களில் அதிக கவனமும் தேவை. சரியான நேரத்துக்கு போய் அந்த காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு முன்கூட்டியே திரும்புறது நல்லது. மற்றபடி 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். அப்புறம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. அறிவுக்காரகன் புதன் வீட்டில் மனோகாரகன் சந்திரன். அப்போ அறிவுக்கும் மனசுக்கும் நிறைய வேலை இருக்கும். ஒரு தலைவலிக்கிற அளவுக்கு எதிர்காலத்தை பற்றி, நிறைய தொழில் முன்னேற்றத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ கொஞ்சம் மன விரக்தி வரலாம், மன சோர்வுகள் வரலாம். இன்னும் நினச்ச காரியத்தை இலக்க அடையல, நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சரியாக அமையல என்பது போன்ற கவலைகள் வந்து போகும். அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். எது வந்த போதும் அந்த நாட்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு அந்த நாட்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வது சிறப்பு. குரு பார்வை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கணிசமான முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து அன்று அஷ்டமி நாள். ஞாயிற்றுக்கிழமை துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. அதனால் இந்த வார இறுதி கட்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் அஷ்டமியாக இருந்தாலும் நிறைய முன்னேற்றமும் வெற்றி கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியால் சரியான இலக்கை, மனதுக்கு பிடித்த விஷயங்களில் வெற்றி பெறுவார்கள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெருகும். ஆகவே போராடி சில விஷயங்களை எல்லாம் வெற்றிவாகி சூடக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள், இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களிலோ நல்ல ஒரு முன்னேற்றமும் நன்மையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருக்கிறது. மிதுன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. இப்போ 2ஆம் வீட்டு சந்திரன்
குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வர்றதுனால கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். ஆகவே குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வரும். அப்போது ஆலோசனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வீண் வாக்குவாதமெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக மௌனமாக கடந்து செல்வது நல்லது. கொஞ்சம் பேச்சாற்றலை குறைச்சிக்கிட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக வாக்குறுதிகளை கொடுத்து அதை சரி செய்ய முயற்சிப்பது நல்லது. அமைதியாக இருப்பது அந்த நாட்களுக்கு சிறப்பான அம்சமாக பயன்படும். பிறகு செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 7:45 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். அதனால் வியாழக்கிழமை நாள் காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும், இறையருள் கிட்டும். ஆகவே இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், பெருமையை தருவார். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், ஆசைகள், குறிக்கோள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு நல்ல சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. திறமைகள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு, அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். பிறகு வியாழக்கிழமை நாள் 11ஆம் தேதி இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஒர்க் லோடு, பணிச்சுமை, வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக, டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையாக அந்த வெற்றிகளை சரி செய்து கொள்ள வேண்டும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலைப்பளு அலுவலகங்களில் கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆகவே சில நன்மைகளும் நடக்கும், சில இடையூறுகள், தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும். அதனால் அதையெல்லாம் சரி செய்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு எதிர்மறை விஷயங்களில் உரிய காரண காரியத்தை தெரிந்து அதை சுறுசுறுப்பாக சரியான நேரத்தில் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து துலாம் ராசியில் சந்திரன் வர்றார். ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி நாள். துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தமான நாள். கொஞ்சம் மன சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக சில முயற்சிகளை எடுக்கிற போது அது கொஞ்சம் மன சோர்வு உண்டாகும். கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத ஒரு ஒவ்வாமையான ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். அதனால் கவலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்பட்டு மனசை பதட்ட நிலைக்கு, ஒரு சோர்வான நிலைக்கு கொண்டு வராமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாட்களை வைக்க முயற்சி செய்வது நல்லது. கவலைக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக வருகிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 8ஆம் தேதி திங்கக்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், நினைச்ச காரியங்கள் நடக்கும், நன்மை அதிகரிக்கும். பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி
புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் வந்துடுறார். 11ஆம் தேதி வியாழக்கிழமை 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செஞ்சு சிறப்பான நாட்களாக இறையருள் பெறுவது நல்லது. ஆகவே 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது, கடகராசிக்கு. அப்போ கடகராசிக்கு 2ஆம் வீடு சிம்ம ராசி வருகிற போது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதனால் கொஞ்சம் வீட்டில் நிறைய ஆலோசனைகளும் வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் நிதானமாக பேசி எது தேவையோ அதற்கு மட்டும் பேசி அது ஒரு நல்ல தீர்வுக்கு கொண்டு வந்து அந்த நாட்களை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஏதோ மனசுக்கு தோணுதெல்லாம் நிறைய பேசி அது விவாத பொருளாக மாறி வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், யார் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ, இந்த மாதிரியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே வெற்றிக்கு அமைதியும் மௌனமும் வழிவகுக்கும். அமைதி தேவை. பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், 13ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்ல வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அபாரமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரிகள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பெறுவார்கள். வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சில செய்திகள் வந்து சேரும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணிக்கு மேலே அன்று அஷ்டமி நாள் துலாம் ராசியில் சந்திரன் வர்றார். கடகராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. அப்போ 4ஆம் வீட்டு சந்திரன் ஒரு வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். தான் விருப்பப்பட்ட விஷயங்களில் வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் என்று தன்முனைப்பாட நிறைய முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது சில தோல்விகள், சிறு சிறு தோல்விகள் வரலாம். விளையாட்டு சிறு சிறு விபரீதங்களை கொடுக்கலாம். இடையூறுகள் வரும். தடைகள், தாமதங்கள் ஏற்படும். அதை கண்டெல்லாம் மன சஞ்சலப்படையாமல் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் அது உரிய காரண காரியத்தை தெரிந்து கண்ணும் கருத்துமாக முயற்சித்தால் விடாமுயற்சி வெற்றியை கொடுத்துரும். வாகனத்தில் செல்லும்போது வேலையினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும் அந்த நேரங்களை திட்டமிட்டு சரியான நேரத்துக்கு சென்று பயணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் முதல் நாள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், மதிம நாட்கள் அதாவது 11ஆம் தேதி வியாழக்கிழமை, 12ஆம் தேதி வெள்ளி, சனி போன்ற நாட்களிலாம் நல்லதொரு முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடகராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டு சந்திரன் விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே மனசுக்கு பிடித்த மாதிரி செலவுகள் கட்டுக்கோப்பாக அதிகரிக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. வரக்கூடிய செலவுகள் மனதுக்கு பிடித்த வகையில் இருந்தால் கூட அது தேவையான செலவாக, நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்ற நிறைய செலவாயிடுச்சுங்கிற ஒரு ஏமாற்றம் வரும். அதே மாதிரி அலைச்சல் முயற்சிகள் செய்யும்போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதற்கு பல விதமான ஒரு அலைச்சலும் அலைமோதுதல் இருக்கும். ஆகவே சிந்தித்து திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. இல்லைன்னு வீண் அலைச்சல் ஏற்பட்டுரும். ஆகவே வீண் செலவு, வீண் அலைச்சலை தவிர்த்துவிட்டு ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்துக்கு செய்து அந்த நாட்களை வெற்றிகரமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு
7:45 மணி வரைக்கும். 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்து இறையருள் பெறுவது நல்லது. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றார். அப்போது 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து வியாழக்கிழமை 11ஆம் தேதி இரவு 7:45 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ஜென்ம ராசியில் ஜென்ம சந்திரன் ரொம்ப நல்லது பண்ணுவார். உங்களுடைய சுறுசுறுப்பாலையும் முயற்சியாலையும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். திறமைகள் அங்கீகரிக்கப்படும். அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதில் குடும்ப முன்னேற்றத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பேச்சுவார்த்தை குறைச்சிக்கிட்டு வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பொறுமையும் அமைதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே துலாம் ராசியில் சந்திரன் வந்துடுறாரு. அது சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடு. பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வெற்றியும் புகழும் வந்து சேரும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் ஒரு மத்தியம நாட்களில் நிறைய முன்னேற்றம். 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இது போன்ற நாட்களிலும், இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்கள் ஞாயிறு போன்ற நாட்களிலும், அன்று ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வாரத்தில் அமைகிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம். தொட்டதெல்லாம் தொடங்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்கால எடுக்கிற முயற்சியெல்லாம் மிகவும் சிறப்பான நாட்களாக அமையும். அதனால் 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும். அதில் 11ஆம் தேதி வியாழக்கிழமை 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செஞ்சு இறையருள் பெறுவது நல்லது. சிம்ம ராசியில் அந்த நாட்களில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி 11ஆம் தேதி இரவு 7:45 மணி வரைக்கும். அது விரயஸ்தானமாக இருக்குது. கன்னி ராசிக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத செலவு நிறைய ஆயிடுச்சு, கையிருப்பு கரைஞ்சிருச்சுங்கிற மன வருத்தங்கள் வரலாம். சிக்கனம் தேவை. திட்டமிட்டு செலவாற்றுவது நல்லது. சேமிப்பு முக்கியம். அதே நேரத்தில் ஒரு வேலையின் காரணமாகவோ இல்லை விருப்பத்தின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அப்போ செய்கின்ற வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு வேலை டக்குன்னு சரியான நேரத்தில் முடியாமல் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். அது வீண் அலைச்சலாக ஏமாற்றத்தை கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையான அலைச்சல், தேவையான முன்னேற்றத்திற்கு மட்டும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வீண் அலைச்சல், வீண் விரயங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 11ஆம் தேதி வியாழக்கிழமை 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் ஒரு அபாரமான வளர்ச்சி அடைவார்கள், வெற்றி பெறுவார்கள். வியாபாரங்கள், தொழில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு தகுந்த மாதிரி வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பானதாக
இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதுக்கான செய்திகள்லாம் பயனுள்ளதாக அமையும். பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணிக்கு மேலே, அது அன்னைக்கு அஷ்டமி. கன்னி ராசிக்கு துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது 2ஆம் வீடு, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அதனால் குடும்ப பாங்கான விஷயங்களில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டியது இருக்கும், பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ குடும்ப வேலைகளில் முன்னேற்றம் இது போன்ற ஆலோசனை செய்கிற போது வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் இல்லாமல் முன்கோவப்படாமல் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை நகர்த்துவது நல்லது. அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீண் விவாதம், கோபம் தவிர்க்கவும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இது போன்ற நாட்களில் கொஞ்சம் நிறைய வெற்றிகள் வருவதற்கும் லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மத்தியம நாட்கள் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் நிறைய முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அதிகரிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 9 மணி வரைக்கும் காலையில் கடக ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அடுத்த தகவல், முன்னேற்றத்துக்கு செய்திகள் வரும். மனதுக்கு பிடித்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு செவ்வாய்க்கிழமை நாள் 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும். 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பு. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை 7:45 மணி வரைக்கும் இரவு. சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் நன்மையும் லாபமும் கிட்டும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் லாபமாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய திறமைகள் வெளிப்பட்டு பிரகாசிக்க கூடிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லதொரு பிரகாசமான எதிர்காலம், ஒரு நம்பிக்கை பிறக்கும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசி 12ஆம் வீடு. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். சிந்தித்து திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் கையிருப்பு கரையாமல் இருக்கும். இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சுங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். ஆகவே நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவது நல்லது. வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே சிந்தித்து செயலாற்றினால் நன்மை வரக்கூடிய நாளாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும். பண வருமானம் வந்தாலும் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு மேலே அன்று அஷ்டமி நாள். துலாம் ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இது போன்ற நாட்களிலும், ஞாயிறு 17ஆம் தேதி இறுதிக்கட்ட நாட்கள் இந்த வாரத்தில் நிறைய முன்னேற்றமும், தொழில் முன்னேற்றம், பண வருமானம், லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருப்பார். விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடு. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும்.
அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் கொஞ்சம் மனதை உத்வேகமாக வைத்து மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறும். ஆகவே வெற்றிக்கான ஒரு அஸ்திவாரம் விடக்கூடிய நாளாக அமைகிறது. பொறுமையுடன் சிந்தித்து செயலாற்றினால் நல்லது. பிறகு 9ஆம் தேதி காலையில் செவ்வாய்க்கிழமை 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பு. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது, விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம் செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் தொழிலில் ஒரு அபரிதமான முன்னேற்றம் ஏற்படும். திறமைகள் அங்கீகரிக்கப்படும், பாராட்டு பெறும், சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றியின் இலக்கை அடையக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பெருமைக்குரிய நாள், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது போன்ற நல்ல செய்திகள் வரும். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி சனிக்கிழமை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. தொட்டதெல்லாம் துலங்கும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதில் லாபம் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல ஊதிய உயர்வும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சிகரமான நாள். மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய நாள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு மேலே அன்று அஷ்டமி நாள். விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. ஆகவே இந்த வார இறுதி கட்ட நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை செலவுகள் அதிகரிக்கும், விரயங்கள் அதிகரிக்கும். ஆகவே தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவாக போகாமல் தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு சென்று அது ஏமாற்றமாக திரும்பி வராமல் எது முக்கியமான வேலைகளோ அதுக்கு முயற்சி செய்து ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து வெற்றிகரமாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற சனி போன்ற நாட்களில் நிறைய வெற்றியும் முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பானதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக வருகிறது. மனோகாரகன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். சந்திராஷ்டம நாளாக வருது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மன சோர்வுகள் உண்டாகும். அதை கண்டெல்லாம் பதட்டப்படாமல் அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து சென்றால் போதும். காலம் வரும் காத்திருப்போம் என்கிற அடிப்படையில் நிதானமாக அந்த பிரச்சனைகளை கடந்து சென்றால் போதும். மற்றபடி 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த நாட்களில் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தை ஸ்தானமாக இருப்பதால் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் வரும். எதிர்காலத்தை பற்றி நிறைய வாக்குவாதம் பண்ணி மனக்குழப்பம் ஏற்படுத்தி மன கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையை குறைத்து கொள்வது நல்லது. பிறகு கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகும். தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இன்னும் சரியாக கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும். அது கொஞ்சம் தாமதமாகலாம், தள்ளி போகலாம். அதனால் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு மனக்குழப்பம் அடையாமல், அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு விடாமுயற்சியில் தொடர் முயற்சியில் இருப்பது நல்லது. திறமைக்கான அங்கீகாரம், பாராட்டு இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறுவதற்கு இன்றைய முயற்சி பயன்படும்.
பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாட்களில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும், பண வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் மேம்படும், மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள், வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றகரமான பாதையில் செல்லும், தொழில்துறையில் ஒரு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், அலுவலக பணி சிறக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து அன்று அஷ்டமி நாள் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு லாபஸ்தானமாக வருது 11ஆம் வீடு. மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும், வாகனங்கள் யோகம் இருக்குது, பிரயாணங்கள் வெற்றி பெறும், சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமையும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் பதட்டம் இருந்தாலும் மதிம நாட்களையும் இறுதிக்கட்ட நாட்களையும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்துக்குரிய நாளாக அமைகிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 7ஆம் வீடு. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் வெற்றியும் கிட்டும், சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள், கூட்டு தொழில் சிறக்கும், நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு செவ்வாய்க்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து 9ஆம் தேதி, 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும், 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து வியாழக்கிழமை 11ஆம் தேதி இரவு 7:45 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். மகர ராசி அது 8ஆம் வீடாக வருது, சந்திராஷ்டம் நாளாக அமைகிறது. ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது, சிந்தித்து செயலாற்றினால் நல்லது, மனக்குழப்பம் அடைய வேண்டாம், கவலைகளை விட்டொழித்து மன உறுதியோடு பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக சிரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேற்றம் அடைவது நல்லது. உழைப்பதற்கு பின்வாங்க வேண்டாம், முயற்சிக்கு பின்வாங்க வேண்டாம், விடாமுயற்சி வெற்றி தரும். வரக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சி செய்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அஷ்டமி நாள் காலையில் 9 மணிக்கு மேலே துலாம் ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். மகர ராசிக்கு தொழில் ஸ்தானம் 10ஆம் வீடு, தொழில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஆர்டர்ஸ் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வாகன யோகம் இருக்குது, பிரயாணங்கள் வெற்றி பெறும், மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும் இறுதி கட்ட நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களில் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருப்பார். கும்பராசிக்கு 6ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். துன்பங்கள் விலகும், கஷ்டங்கள் கரையும், எதிர்ப்புகள் குறையும், உடல் ஆரோக்கியம் பெறும், நீண்ட நாள் உடல் உபாதைகள் ஒரு நல்ல நிரந்தர தீர்வுக்கு வரும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வெற்றிகரமான நாளாக அமைகிறது. பிறகு செவ்வாய்க்கிழமை நாள் 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும்
11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே சஷ்டி ஆரம்பிக்குது. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 7ஆம் வீடாக வருது. நல்ல நாட்கள், பெருமைக்குரிய நாட்கள். வீட்டின் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். திறமைகள் பாராட்டப்படும். ஒரு கூட்டு தொழிலெலாம் சிறக்கும். நண்பர்கள் வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். எதை செய்தாலும் ஒரு ஒற்றுமை உணர்வோடு டீம் ஒர்க்காக பணி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். திறமைகள் பளிச்சிடும், பாராட்டு பெறும். நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வந்துடுறது கும்பராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மனச்சுமை அதிகரிக்கும். மனசோர்வு உண்டாகும். மனக்குழப்பங்கள் அடையாமல் அந்த நாட்களை எளிமையாக கடந்து செல்வது நல்லது. பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வெற்றிக்காக அமைதியாக பொறுமையாக சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து அன்று அஷ்டமி நாள் துலாம் ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ கும்பராசி அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. முயற்சி செய்கிற போது தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும், தடைபடும். அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றி பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருப்பது நல்லது. வாகன யோகம். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பதட்டம் வேண்டாம். சரியான நேரத்திற்கு நிதானமாக கவனத்துடன் சென்று பிரயாணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கும்பராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களில் நிறைய வெற்றியும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருப்பார். மீன ராசிக்கு அது 5ஆம் வீடு, மனோகாரகன். மனசு சம்பந்தப்பட்ட இடத்துல சந்திரனுடைய வீட்டிலேயே இருக்கார். மன அழுத்தங்கள் நிறைய வரும். எதிர்மறை எண்ணங்கள் மனதை சோர்வடைய வைக்கலாம். ஆகவே மனதில் ஒரு உறுதியும் மனசில் கவலைகளை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மன விரக்தி, மனசோர்வு இதிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனதுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அந்த நாட்களை கடந்து சென்றால் நல்லது. கவலைகள் வேண்டாம். பிறகு 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி புதன்கிழமை, 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் இருப்பார். 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணி வரைக்கும். மீன ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. சிம்ம ராசி. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நீங்கள் அந்த நாட்களில் நிறைய வெற்றிகளை சந்திப்பீர்கள். உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றியாக மாறும். வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாளாக முயற்சி செய்த விஷயங்கள், நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். துன்பங்கள் கரையும். நல்லதொரு முன்னேற்றகரமான திறமையை அங்கீகரிக்கக்கூடிய நல்ல நாள். பிறகு 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:45 மணியிலிருந்து 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேதி சனிக்கிழமை, 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. நல்ல அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாள்.
மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அஷ்டமி காலையில் 9 மணியிலிருந்து துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாள். இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள். கொஞ்சம் சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுக்கும். ஆகவே மன சோர்வு அடையாமல், மனக்குழப்பம் அடையாமல், எதிர்மறை எண்ணங்கள் வந்த போதும் அதை எளிமையாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி மேல் வெற்றியும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் மகிழ்ச்சியும் பெருமைக்குரிய நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. நன்றி, வணக்கம். ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலனை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.